ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது பஷீர் நியூ போஸ் யூடியூப் சேனல். இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆடியோ போர்டை பற்றி 2 போர்டு நான் வந்து ஒரு மோனோ ஒரு ஸ்டீரியோவை பற்றி நான் ரிவ்யூ போட்டிருந்தேன். அது நிறைய நண்பர்கள் பார்த்தாங்க, நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, லைக் பண்ணியிருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க. லைக் பண்ண, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய அப்டேட் வரப்போகுது. நானும் புது இதுன்னு தேடி நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த போர்டு வந்து TPA 3116D2ங்கிற சீரியல் போர்டு. இந்த போர்டோட அவுட்புட்டு வால்ட்டு பார்த்திங்கன்னா, அவுட்புட்டு ஸ்பீக்கர் வோல்ட்டு பார்த்திங்கன்னா 50க்கு 50. ஏன்னா ஒரு சேனலுக்கு 50, 2 சேனலுக்கு 100 கிடைக்கும். ஆனால் இதோட கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் வந்து நம்ம ஒரு 5.1 2.1 ஆம்பு ரெடி பண்ணோம்னா, நம்மளோட 4 பிட் ஸ்டீரியோ பிட்டு 40x40 இதெல்லாம் நம்ம போடும் போது, நம்ம வந்து ட்ரிபிள் கொஞ்சம் அதிகம் வைக்கும் போது அதில் வந்து இந்த இஸ்ஸுன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்து இந்த போர்டில் அது கிடையவே கிடையாது. இந்த போர்டை பொறுத்தளவு கிளாரிட்டி, வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இருக்குது. இன்புட் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் அவுட்புட்டாக வெளியில் வரும். அதை முதல்ல எல்லோரும் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு ரொம்ப குவாலிட்டி கம்மியாக உள்ள சாங்கை ஒன்று ப்ளே பண்ணிவிட்டு, என்ன இப்படி வீடியோ போட்டிருக்காரு மாதிரி எனக்கு வரவே மாட்டுதுன்னு சொல்லிட்டு சொன்னால் அப்படிலாம் வராது உங்களுக்கு. ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இதில் வந்து சாங்கு ப்ளே ஆகும். இந்த போர்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் வந்து இதுக்கூட டிசி நம்ம பவர் எவ்வளோ கொடுக்கணுன்னா 3 ஆம்ஸ்லேருந்து 6 ஆம்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். டிசி வந்து ஆம்ஸ் வந்து பிரச்சனை இல்லை. 12 வோல்ட்டு கொடுங்க. இதோட டேட்டா பேஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா 12 to 24 வோல்ட்டு கொடுக்குறாங்க சொல்கிறாங்க. ஆனால் என்னோடய இது வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு கொடுத்தா போதும். இந்த போர்டு வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த போர்டு இப்போ ஆனில் தான் இருக்குது. இது வந்து பவர் சப்ளை SMPS. இது 2 ஸ்பீக்கர் கொடுத்துருங்க. இது ஒரு ஸ்பீக்கரு. ஓகேங்களா? இது வந்து நம்ம வந்து ப்ளூடூத்து ஆடியோ டிகோடர் போர்டு வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து கொஞ்சம் ஒயரிங் சால்ட்ரிங் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா நானே வந்து பண்ணுறதுக்கு ஒரு 1 hour ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து அயன் சால்ட்ரிங் வந்து பொறுமையாக பண்ணணும். இல்லைன்னா இதே மாதிரியே உங்களுக்கு இந்த போர்டு வந்து வேறு டைப்பில் வரல. இந்த ஸ்க்ரூ டைப் போட்டு இது பண்ணுவோம்ல, சாக்கெட் டைப், அது மாதிரிலாம் ஒன்றும் வரல. அப்படி வந்ததுன்னா அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் போதும். ஒயரை நம்மளே வந்து சீவி அடிச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி டோருக்கு போகிறோம், இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிட்டால் நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனைலாம் போவோம். இப்போ ஆனால் பழகிற பிகினர்லாம் வந்து கொஞ்சம் அவசரப்படாமல் இதை வந்து ரெடி பண்ணிங்கன்னா கிளியராக இருக்கும். கொஞ்சம் அவசரப்பட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வேலை மெனக்கிடும். அதுக்கு தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து இதோட ரேட்டு வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார். அவருக்கு தான் வந்து இந்த ரேட்டு வந்து இது வந்து 450 ரூபா வரும். ஒரு கம்பெனிக்கும் வித்தியாசப்படும். லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 ஸ்பீக்கர் வச்சுருக்கோம். லெஃப்ட்டு 1, ரைட்டு 1. ஏன்னா இந்த போர்டுக்கெலாம் நான் வந்து 8 இன்ச்சு 6 இன்ச்சுலாம் வைக்க முடியாது. ஆனால் நீங்கள் வந்து இதை அசம்பிள் பண்ணிவிட்டு 2 6 இன்ச்சு ஸ்பீக்கர் வந்து லோட் பண்ணி பாருங்கள். 2 ஆம்ஸ் 4 ஆம்ஸில் கிளியராக இருக்கும். இதோட ரிசல்ட் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான சாங்கை கொடுங்க. என்ன, ஒரு குவாலிட்டியான சாங்கை கொடுத்தீங்கன்னா இது வந்து இதோட அவுட்புட்டு வேறு லெவலில் நல்லாயிருக்கும். நானே இதை வந்து இந்த போர்டு பார்க்க கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த போர்டே ரொம்ப சின்ன போர்டு தான். இங்கே பாருங்கள், ரொம்ப சின்னது. இது பார்த்தீங்களா, நம்ம பார்க்கும் போது அப்படி தெரியுது. ஆனால் இது வந்து ஒரு 1/2 hour அந்த ஐசி வந்து ஆனில் தான் இருக்குது, ஷிப்பு. ஆனால் எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூவே அதில் இல்லை. ரொம்ப ஒரு கிளியராக இருக்குது. இப்போ வாங்க நான் சாங் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இதோட டீட்டெயில் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் நான். இதுலேயே வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்துங்க. ப்ளஸ்ஸு மைனஸு, ஸ்பீக்கர் லெஃப்ட்டு ரைட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, லாஸ்ட்டாக வந்து 3 வந்து இன்னு சென்டர் வந்து கிரவுண்டு, லெஃப்ட்டு ரைட்டு ஏதோ ஒன்று மாதிரி வரும், பார்த்துக்குங்க. இவ்வளோ தான். இதோட சின்ன ஒரு டயக்ராம் தான். ஈஸியாக நம்ம வந்து அதிலே வந்து எல்லாம் எழுதிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. வீடியோ ஏதாவது கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவாக எடுத்து போட பார்க்குறேன். இது வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் அங்கே லைட்டாக வேறு ஷேடோவோட அடிக்குது. வாய்ஸில் ஏதாவது ஹம்மிங் எதாவது வந்ததுன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் அடுத்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கிளியராக கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? வாங்க நம்ம இதோட சாங் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப நேரம் சாங்லாம் ப்ளே பண்ண மாட்டேன்.
ஒரு 2 செகண்ட் தான் நான் ப்ளே பண்ணுவேன். ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு காப்பிரைட் 2 தடவை 3 தடவை கொடுத்துட்டாங்க. உடனே நம்ம வந்து எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. நான் ஃபுல்லாகவே சவுண்டு வச்சுக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது சாங் பார்ப்போம். ஓகேங்களா? பாருங்கள். ஓகேங்களா? ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குது சவுண்டு. இது வந்து நான் சொல்கிறேன், நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து இதில் வந்து நம்ம இன்புட்டு கிளியராக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக வரும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவாக வீடியோ போடுறேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரெஸ்பான்ஸ் நான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆமாம், இதோட ரேட்டு சொல்லிட்டேன். இதோட போர்டோட மாடல் சொல்லிட்டேன். டிபிஏ 3116D2. ஒரு சேனலுக்கு 50 வாட்ஸ் கிடைக்கும், 2 சேனலுக்கு 100 வாட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸ்பீக்கர் வந்து 6 இன்ச்சு 4 ohms இல்லை 2 ohms யூஸ் பண்ணுங்கள், கிளியராக இருக்கும். அவுட்புட் ரொம்ப ஒரு கிளியராக இருக்கும். இந்த இஸ்ஸுங்கிற இதெல்லாம் வராது. இதில் ரொம்ப ஒரு நல்லா இருக்குது, குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அதான் கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரோட ஸ்பீக்கர்ஸ்னே அதான் நல்லாயிருக்கும். பாருங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இந்த போர்டை வந்து செக் பண்ணி பார்த்திங்கன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம், பாய்.